மாணவர்கள் பேரில் நாச வேலை, விஜய் மீது வீண்பழி. எப்படி நம்ம ஹெட்லைன்? அரசினர் கலைக்கல்லூரி மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி முதல்வரை தாக்கி கல்லூரி பொருட்களை எரித்து நாசம் செய்துவிட்டு அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டுமென்றே சுமத்தியுள்ளனர். இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ப வேண்டாம் என்றும், பாதிக்கப்பட்ட விஜய்க்கு நியாயம் கிடைக்க ஒன்று சேர வேண்டும் என்றும் நாளை தீர்ப்பு பத்திரிகை மூலமாக அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நாளைய தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும். அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக். மாணவர் தொடர் போராட்டம் இன்று 3வது நாளாக அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டத்தில் இப்போது அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது. விஜய், என்கொயரிக்கு டிபிஏ வந்திருக்காரா? குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வெரி குட். அப்ப வாங்க உள்ள போலாம். சாரி சார், உள்ள ஒருத்தர் கூட அடி எடுத்து வைக்க மாட்டோம். எங்க போராட்டத்துக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் யாரும் உள்ள போக முடியாது. பாத்தீங்களா சார், உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு. சார், ஒரு சாதாரண குற்றவாளி கூட தண்டிக்கும் போது அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் செஞ்ச குற்றம் 1000 தடவை கேட்டுட்டேன், பதில் கிடைக்கல. அதனால அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் சார். உங்க விசாரணையை இங்கேயே நடத்துங்க. இது ஒரு மாணவனுடைய பிரச்சனை இல்ல, எங்க எல்லாருடைய எதிர்காலமும் இதுதான் இருக்கு. ஒரு நல்ல மாணவனை காரணம் இல்லாம வெளியே அனுப்பினதுனால விசாரணை வெளியே தான் நடக்கணும். இங்கயா? இந்த நடு ரோட்லயா? எப்படிமா? பொறுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ஒரு கோர்ட்டா மாத்தி காட்டுறோம். ஐசாக், டீ கடையில இருந்து 2 சேர் எடுத்துட்டு வாடா. டேய் மாப்ள, காலேஜுக்கு டிபிஏ வந்திருக்காரா? என்கொயரி கேட்லயே நடக்குது. எங்க நடந்தா என்ன? அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு? ஏய், ஒண்ணும் நடக்காது. ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்காருல்ல. சரி வா, என்னதான் நடக்குது போய் பாப்போம். விஜய் நல்லவர்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட். யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். நான் இல்லாதவன் சார். ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஏழை என் வேலையை கெடுத்து வயித்துல அடிச்சான். பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்ன அடிச்சு காயப்படுத்தினான். போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து பொய் கேஸ் வேற போட்டு என்ன லாக்அப்ல தள்ளினான். காலி பசங்களை அனுப்பி என்ன கொலை செய்யறதுக்கே திட்டம் போட்டான். முடியல, அவனால எதுவுமே ஜெயிக்க முடியல. அதனால என் படிப்புக்கு வளர்க்க பார்த்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். அவனை விட்டு பிரின்சிபாலுக்கு ஒரு பெரிய பெட்டி அமிச்சான். பெட்டி நிறைய பணம். உடனே நான் ரவுடி ஆயிட்டேன். இந்த ரவுடி நல்லவன் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல சார், அவ ஒரு பொம்பளை பொறுக்கி. அவ காலேஜுக்கு படிக்க வரல, எங்களை மாதிரி படிக்க வர பொண்ணுங்களை இடிக்க வரா. சொல்லவே வெக்கமா இருக்கு சார். லேடிஸ் டாய்லெட்குள்ள பூந்து என்ன நாசிங்க பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்கு நான் சாட்சி. இவனோட பொறுக்கித்தனத்தை பொறுக்க முடியாம 2 ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பே நிறுத்திட்டாங்க சார். இத கேட்க வந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சப்போர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷன். ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அப்படி நடந்தா கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, பிரின்சிபால் வீட்டுக்கு போறது, அவர் முகத்துல கட்டையால் அடிச்சு காயப்படுத்துறது, காலேஜுக்கு உடமையான பொருள்களை எடுத்து எரிச்சு நாசம் பண்றது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல சார், அதெல்லாம் நாங்க செய்யல. நான் எப்படிப்பா நம்புறது? அப்ப சொல்லு, பிரின்சிபல் அடிச்சது யாரு? நாங்க தான். காலேஜ்ல தீ வச்சது யாரு? நாங்க தான். இதையெல்லாம் செய்ய சொன்னது யாரு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் உண்மையெல்லாம்? மிஸ்டர் ராஜசேகர், மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? அசிங்கமா இல்ல? சாரி சார். உடனே விஜய் காலேஜில் சேர்த்துங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நடந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா உள்ள போங்க. இல்ல சார், எங்க போராட்டம் விஜய் காலேஜில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த பொறுக்க பைய ராக்கி உடனே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் உடனே இருந்த பிரின்சிபாலையும் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஓகே
உங்க விருப்படியே செய்யறேன். சாரி மிஸ்டர் ராஜசேகர், உங்களையும் இந்த மாணவன் ராக்கியும் உடனே காலேஜ் விட்டு நான் டிஸ்மிஸ் பண்றேன். இப்போ சாதாரண டிபி பிரின்சிபலையும் ராக்கியும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபலை விட அவர் வேலை பண்ணாலும் பரவாயில்ல, ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன், அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. யோ மந்திரி, இப்ப என்னையா பண்ண போற? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம். நீ நேரா கோட்டைக்கு போற, செய்ய வேண்டியதை செய்யற. அந்த டிபிஐ வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி இங்க வர. தூக்குறதா? என்னங்க விவரம் கட்டதனமா பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூனை கூட தூக்க முடியாது. மேத்தா சார், இவர் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத, அங்க விழுந்தா விழுந்ததுதான், எந்திரிக்கிறதே இல்ல. சும்மா ஆளுகால் பேசிட்டு இருக்காதீங்க. இனிமே உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். See you. பாய். TMN 9090. பாத்தியா, உன்னை தூக்கிட்டு வந்ததை எவனாவது பார்த்திருந்தா கூட கார் நம்பர் TMR 9090 தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான். எப்படி என் வேலை? நான் எதுலயுமே கொஞ்சம் இடக்க முடக்கானவன். அடி உள்ள வா, மற்றதெல்லாம் பாக்குறேன். மாப்ள, இந்த ஜமாய் நீ போலீஸ் கடையில மாமா வேலை பண்றவனாடா? மாமா வேலைன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடி? இன்னைக்கு மாமா வேலை செஞ்சு தாண்டி பல பேர் பெரிய பெரிய பதவியில இருக்கிறான். அப்ப உன் பொண்டாட்டியை கூட்டி கொடு. இது தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கலையே. ஏன்டா இந்த மாதிரி பணக்கார குழந்தைங்க எந்த நேரத்துல எதை கேட்பானுங்கன்னே தெரியும். போதியா, அவளை பாத்துக்கிறேன். நீ கீழே இரு, போ. பச்சி வந்தவன பரப்பைய. ஏண்டி அன்னைக்கு காலேஜ் எதுக்கு வரல? என்ன பத்தி என்ன சொன்ன? பொம்பளை பொறுக்கி சொன்னல, அதான் உன்னை நான் பொறுக்கி எடுத்துட்டு வர சொன்னேன். ஏய். எங்க போயிட்டு போற ரூமை விட்டு? கொஞ்ச நேரம் டைம் தரேன், இல்லன்னா கதவை உடைக்க வேண்டியதுதான். என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த தெரு வரைக்கும் நான் தான் விட்டு போனேன். திடீர்னு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா அம்பாசி கார் பறந்துட்டு இருக்கு. யாருன்னு பாத்தியாடா? பார்க்க முடியலடா. நான் பார்க்கும்போது கார் போயிட்டு இருந்தது. ஆனா நம்பர் மட்டும் நோட் பண்ண TMN 90. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது எங்களோட பிரச்சனை, எங்களோட படிச்சுட்டு இருந்த மாணவியோட பிரச்சனை. எங்களை யாரும் பழி வாங்கத்தான் இதை செஞ்சிருக்காங்க. ஆமா சார், தயவு செய்து இது எங்ககிட்ட விட்டுருங்க. எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லடா, இதை எவன் செஞ்சானோ அவனை தேடி பிடிச்சு தெருனே அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கொள்ளணும். வாங்கடா.